சந்திராஷ்டம் அன்னைக்கு கடனை அடைக்கவும் வேணாம், கடனை கொடுக்கவும் வேணாம், வாங்க போகவும் வேண்டாம். தங்கம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ரிஷபராசிக்காரங்கள்ட்ட வந்து தங்கவே தங்காது. நீங்கள் பெரும்பாலும் தங்கம் வாங்குறதுக்கு ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை அடைக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். கடன்காரங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறது, கடனை திருப்பி கொடுக்க முடியல, மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சேமிப்பு அப்படிங்கிற அந்த தாட்டே ரிஷபத்துக்கு அப்படிங்கிறது இருக்காது. உங்களுடைய சேமிப்பு வெள்ளியில போடுங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில யாருக்கு தான் கடன் இல்லை இல்லையா? எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும். அட் த சேம் டைம் எப்படி சம்பாதிக்கிறது? இப்போ இருக்க காலகட்டங்களில் கடன் வாங்காமல் எதுவுமே எங்களால் பண்ண முடியலையே அப்படிங்கிற கேள்வி அம்பானிக்கு கூட உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு இந்த கேள்வி. அப்படி இருக்கப்போ இந்த 12 ராசிகளுக்கும் அவங்க கடந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கை பாதைன்னு வரப்போ அட் எனி காஸ்ட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அப்படி பார்க்குறப்போ நான் ஜோதிடம் பார்த்ததுல இருந்த என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்க என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காரணமாக அவங்க வந்து கடன் வாங்கினாங்க, எப்படி அவங்க அதிலிருந்து மீண்டாங்க அப்படிங்கிறத வச்சு நான் இந்த 12 ராசிகளுக்கு எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், எப்படி அந்த கடன்கிற விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். ரிஷபராசி ஜென்ரலாகவே ஆடம்பரத்துக்கு ரொம்ப மயங்கக்கூடியவங்க. ஆடம்பர செலவு, அதாவது சேமிப்பு அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மி. இப்போ கையில் எவ்வளோ காசு இருக்கோ, இப்போ யாராவது ஒரு கஷ்டத்துக்கு வந்து இந்தாங்க ஒரு 5000 ரூபாய் வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்துக்கு கொடுத்துட்டு போகிறாங்கன்னா, இந்த 5000 எப்படி செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்ஷ்மி காயின் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு திரும்பவும் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்க ஒரு அமைப்பு. பிளானிங் அப்படிங்கிறது சரியாகவே இருக்காது ரிஷபராசி அப்படின்னு பார்க்குறப்போ. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக ரிஷபம் அப்படின்னாலே சுக்கிரன் இல்லையா? இவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி நாராயண பூஜை அப்படிங்கிறத வந்து வாரம் கரெக்டாக பண்ணணும். அதாவது கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணணும். தங்கம் சேர்க்கறத விட வெள்ளி சேர்க்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டீங்க, அந்த கடனை வந்து அடைக்கணும் அப்படிங்கிறப்போ வீட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வெள்ளி பொருள் வாங்கி கொண்டு வந்து நீங்கள் வைங்க. தங்கம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் ரிஷபராசிக்காரங்கள்ட்ட வந்து தங்கவே தங்காது. நீங்கள் பெரும்பாலும் தங்கம் வாங்குறதுக்கு ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதை அடைக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். தங்கம் வாங்குற அளவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வெள்ளி வாங்கணும். வெள்ளி வர உங்கள்கிட்ட வந்து செல்வம் அப்படிங்கிறது தங்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணுறது, வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி நாராயணர் சமேதமாக இருக்கக்கூடிய, அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, பெருமாள் வழிபாடு, பெருமாளும் கூட லக்ஷ்மி, சிங்கப்பெருமாள் வழிபாடு, சிங்கப்பெருமாள் லக்ஷ்மி இருக்கக்கூடிய வழிபாடு, இந்த மாதிரி வழிபாட்டு ஸ்தலங்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ண ஒரு செவ்வாய்க்கிழமையாக பார்த்து கொஞ்சம் அமௌண்ட்டு நீங்கள் வந்து திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு ஹேபிட் அப்படிங்கிறத வச்சுக்கணும். அதே மாதிரி ஆர்டிஸ்டிக் ரிலேட்டடான விஷயங்கள், அதாவது டெக்ஸ்டைல்ஸ், இந்த துணி, இந்த ஜுவல்லரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தொழில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும். அதாவது பேசி வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ரிஷபம் அப்படிங்கிறதே வந்து ஒரு வாக்குஸ்தானம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ உங்களுடைய வாக்கில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். உங்களுடைய வாக்கில் நீங்கள் தெளிவாக இல்லை அப்படின்னா அந்த வாக்கே உங்களுக்கு எதிரியாக மாறிடும். உங்களுடைய சொல்லுக்கு மற்றவங்க மயங்குவாங்க. உங்களுடைய வார்த்தைக்காக தான் அவங்க வந்து உங்களுக்கு அந்த கடனையே கொடுப்பாங்க. ஆனால் இந்த ரிஷபராசியில் பெரும்பாலும் நான் பார்க்குறது எப்படின்னா, கடன்காரங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கிறது, கடனை திருப்பி கொடுக்க முடியல, மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னு நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், சேமிப்பு அப்படிங்கிற அந்த தாட்டே ரிஷபத்துக்கு அப்படிங்கிறது இருக்காது. உங்களுடைய சேமிப்பு வெள்ளியில் போடுங்க. வெள்ளியை சேர்த்தி முடிஞ்ச அளவுக்கு அந்த வெள்ளியவே கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் கூட, அதாவது இந்த வெள்ளியை நீங்கள் விற்கலாம், திரும்பி மறுபடியும் ஒரு வெள்ளி வாங்கி வச்சுக்கணும். இப்படி பண்ண அது தோஷத்தை கிளியர் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆகும். அதே மாதிரி சின்னதாக முடிஞ்சா இந்த லக்ஷ்மி நரசிம்மர் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த வெள்ளியிலலாம் வந்து ஒரு தகுடு மாதிரிலாம் சின்னதாலாம் இருக்கும். அதாவது வேண்டுதலுக்காக அந்த மாதிரிலாம் வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை பண்ண எதுவாக இருந்தாலும் இந்த லக்ஷ்மி வழிபாடெலாம் பண்ணுறப்போ கொடுத்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது அதோடைய அமைப்பு. குங்குமம் போட்டு
குங்குமப்பூ போட்டு ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாஹா, அதாவது என்ன தெய்வமோ, அதாவது ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ளீம் லக்ஷ்மி நரசிம்மரே ஸ்வாஹா, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து குங்குமம் போட்டு வழிபாடு பண்ண திரும்ப உங்களுக்கு லக்ஷ்மி பன்மடங்கு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போது ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு பார்க்குறப்ப இதுலேயும் ஆண் பெண் அப்படிங்கிறவங்க வேறுபடுறாங்க இல்லையா? இந்த ஆணுக்கு ஒரு மனநிலைமை, பெண்ணுக்கு ஒரு மனநிலைமை அப்படிங்கிறது உண்டு. இவங்க என்ன மாதிரி ஒரு கேட்டகரியில் கடன் வாங்குவாங்க அப்படின்னா, இப்போ ஆண் ரிஷபராசியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய பாடி மூமெண்ட்டுங்கிறது இருக்காது. கிட்டத்தட்ட சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது பெரும்பாலான ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு இருக்கும். இது 3 நட்சத்திரங்கள் வித்தியாசப்படும். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் வருது அப்படிங்கிறப்போ அது எப்படி இருக்குன்னா, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது, என்ன பெருசாக அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாதப்போ என்ன ஆகும்னா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிறக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு போகும். மருத்துவ செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அந்த டைமில் இந்த ஆண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வாஸ்து அப்படிங்கிறதும் சரியாக இருக்கணும். அதாவது நீங்கள் உட்காரக்கூடிய ஒரு இடம் நார்த்து ஈஸ்ட்டு, அந்த ஈசானிய மூலை எப்படி இருக்குது, அந்த ஈசானிய மூலையில் வந்து செழிப்பாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு மணி பிளான்ட்டாவது நீங்கள் அந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறத உண்டாக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் கடன் வாங்கி அந்த ஃபேமிலியில் இருக்க அந்த ஃபீமேல் இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்களுடைய ஒய்ஃபு இருக்கிற எல்லா நகையும் எடுத்து கொடுத்துட்டு நான் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நான் சொன்ன பரிகாரம் தான் அது. உங்களுடைய அந்த நார்த் ஈஸ்ட்டு மூலையில் வந்து நிறைய அழுக்குகள் சேர்ந்துருக்க மாதிரி இருக்குது, அவ்வளோ அழுக்காக இருக்குது உங்களுடைய இடம். அதனால தான் உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்துச்சு. அப்போ அந்த இடத்த முதல் சுத்தம் பண்ணுங்கள், அந்த ஈசானி மூலையில் சுத்தம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஈசானி மூலையில் எதுவும் வைக்காமல் இருந்துக்கிறது நல்லது. அப்படியே வைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி செழிப்பாக இருக்கக்கூடிய மணி பிளான்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள், குபேரர் பச்சை கலரில் ஏதாவது அந்த இடத்துல வைக்கிறது, பச்சை கலரில் சின்னதாக ஒரு ஸ்டாச்சு வைக்கிறது, அந்த செவத்து கார்னரில் வந்து லக்ஷ்மியை ஈர்க்கும்படியாக உள்நோக்கி வைக்கணும். அந்த வழிபாடு எப்படி இருக்கணும்னா, வீட்டுக்குள்ளார லக்ஷ்மி பார்த்து இருக்கணும், வீட்டுக்குள்ளார குபேரர் பார்த்து இருக்கணும். இந்த அமைப்பில் நீங்கள் நான் சொல்லும்படி அது என்ன தெய்வத்தை வைக்கிறீங்களோ அந்த ஸ்வாகா அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக அவர் மாறுவார் அப்படின்னு சொன்னப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஹஸ்பண்டும் கொஞ்சம் மாற ஆரம்பித்தார். அவரும் வந்து இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடான ஒரு ஜாபுக்கு போக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பம் அப்படிங்கிறதும் ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே போல் அவங்க வீட்டில் வந்து பிராணிகளும் வளர்த்தாங்க. இந்த பிராணிகள் வளர்க்குறதுலேயும் ஒரு சூட்சம் உண்டு. ஏன்னா ஜென்ரலாகவே ரிஷபராசிக்காரங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு பிராணிகள் மேலே ஈர்ப்பு அதிகம். ஆனால் அந்த பிராணிகளுடைய மனநிலைமையும் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த பிராணி, அதாவது ஒரு நாய் வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய் ஜென்ரலாகவே இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா அது அந்த கருத்தை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இப்போது இந்த நாய் ஒரு பூஜை ரூம்குள்ளே வருதுன்னா அந்த பூஜை ரூம் முதல் சுத்தபத்தமாக இருக்கணும். அது எப்படி இருந்ததுன்னா, அவங்க அந்த நாயும் சரியாக பார்த்துக்கல, அவங்களும் அதை க்ளீன் பண்ணி அதை பார்த்துக்கல. அந்த க்ளீன் பண்ணி பார்த்துக்காதப்போ என்ன ஆகும்னா, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த வீட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுங்க அந்த 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 நாய் வந்து வெளியில் போய் கழிக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் வீட்டிலே எல்லாம் கழித்து வச்சிரும். இப்படி இருக்கப்போ அந்த வீட்டில் வந்து பீடைகள் சூழ்ந்துடும் இல்லையா? ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு ரொம்பவும் சுத்தபத்தமாகவே இருக்கணும். அப்படி சுத்தபத்தமாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கடன் சேராமல் அப்படி இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு பெண், ஒரு ரிஷபராசி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து பியூட்டிஷியன், அவங்க வந்து துணி வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுலேயும் ஒரு சூட்சமமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களும் கடன் பட்டாங்க. நான் வந்து துணி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் என்னால் கடனை அடைக்கவே முடியல, எனக்கு கடன் மேல் கடன் ஆகிட்டே இருக்குது. சரி, எப்படி நீங்கள் அந்த துணி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ தன்னுடைய பணத்தை போட்டு அவங்க அந்த துணி பிஸ்னஸ் பண்ணினாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு சூட்சமமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வாக்குஸ்தானம். நீங்கள் ஒரு ரீட்டெய்லராக போனீங்க அப்படின்னா கூட பை பண்ணி, அதாவது ஒருத்தங்க கிட்ட செல் பண்ண முடியாமல் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து துணியை வாங்கிட்டு வந்து, அதாவது பேச்சால் வாங்கிட்டு வந்து, உங்களுக்கு நான் இத்தனை காஸ்ட்டுக்கு நான் விற்று தரேன், அதுக்கு மேலே நான் எனக்கு என்னவோ அதை நான் வச்சுக்கிறேன், அந்த மாதிரி பேசணும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களால ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணி, பெண்களால் ட்ராவல் பண்ணி போக முடியும். எவ்வளோ தூரம் இந்த உங்களுடைய குரல் ட்ராவல் பண்ணி போகுதோ, எந்த அளவுக்கு மக்களை சந்திக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு பேசுகிறாங்களோ, தொழில் அப்படிங்கிறது முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையும். ஸோ அந்த பேட்டர்னை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு
பல்காக ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் விற்க முடியாது. அவங்க கிட்டேருந்து வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது முதல் அவங்களுடைய நம்பிக்கையை முதல்ல அவங்க வாங்கணும் இல்லையா? முதல்ல ஒரு 10 துணி 20 துணி அந்த மாதிரி வாங்கி வாங்கி சேல் பண்ண இப்போ அவங்க ஒரு ஷாப்பாகவே அவங்க ஆக்கிட்டாங்க. இன்னுமே அந்த ஷாப் ஆக்குனாங்களே, இன்னுமே அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் எந்த துணிக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணல. யாரெல்லாம் துணி விற்க முடியாமல் இருக்காங்களோ அவங்களாம் அவங்க பிளேஸில் கொண்டு வந்து வச்சுருவாங்க, இவங்க விற்றுக்குவாங்க. அப்போது இங்கே அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கவனிச்சிங்களா? அவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய நாவன்மையும் தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ சமயோஜிதமாக நம்ம திங்க் பண்ணணும். அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதே மாதிரி தான் அவங்களுக்கும் நான் வந்து லக்ஷ்மி வழிபாடு, அந்த லக்ஷ்மி பூஜைகள் எப்படி பண்ணணும், எப்படி அந்த ஸ்வாகான்னு சொல்லணும், எப்படி தக்க வச்சுக்கணும், எப்போவுமே கையில் ஒரு சில்வர் காயின் வச்சுக்கோங்க. அந்த சில்வர் காயினுக்கு பவர் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சுக்கிரன்கிறது வெள்ளி. அந்த வெள்ளி ஒரு பெண்கிட்ட இருக்க கையில் ஒரு வெள்ளி காப்புன்னு ஒன்று போட்டுக்க சொன்னேன். இந்த வெள்ளி காப்பு அவங்க போடுறப்போ அவங்களுக்கு வந்து தொழில் நல்லபடியாக போச்சு அப்படின்னாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் உடம்புல ஒரு டயர்ட்னஸ்ங்கிறது வருது அப்படிங்கிறப்போ ஒரு செம்பு மோதிரத்தையும் போட்டுக்கோங்க. இந்த செம்பு மோதிரமும் அந்த வெள்ளி காப்பும் போடுறப்போ பேலன்ஸ்ட் ஆகி கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும். நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி முயற்சி பண்ணி பாருங்கள். செவ்வாய்க்கிழமையில் கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக கடன் தீரும். பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, என்ன ராசிக்காரங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி, விநாயகரை போய் பிடிச்சிக்கணும். ஏன்னா அவர் தான் ஆதிக்கடவுள் இல்லையா? விநாயகரை வழிபாடு பண்ணி அவரையே சொல்யூஷன் கொடுக்க வைக்கணும். நீங்கள் தான் எனக்கு சரணாகதி அப்படின்ட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சி வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி வழிபாடு முறைகள்லாம் பண்ணி விநாயகரை வழிபட்டால் மட்டும் இங்கே கடன் அடைஞ்சிருமா அப்படிங்கிறது இல்லை. அவருடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். அது போக முக்கியமாக சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டமம், எல்லா எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து ஒரு 2.5 நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய சந்திராஷ்ட காலங்களில் எதுவுமே பண்ணாம, அதாவது எதுவும் பண்ணாமங்கிறது முடிவுகள் எடுக்காம, கடன் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம, சந்திராஷ்டம் அன்னைக்கு கடனை அடைக்கவும் வேணாம், கடனை கொடுக்கவும் வேணாம், வாங்க போகவும் வேண்டாம், அந்த நேரத்தில் முடிவும் எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டம காலங்களில் கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ கடன் அடைப்பது மிகவும் கடினம். ரொம்ப கஷ்டத்துல போயிடுவீங்க. சந்திராஷ்டம் தெரியாம நாங்க சந்திராஷ்டமத்துல கடன் வாங்கிட்டோம், எங்களுக்கு தெரியலையே, அன்னைக்கு எங்க நட்சத்திரம் விதி அப்படிதான் பண்ணும். அன்னைக்கு நீங்க கடன் வாங்க போற நேரத்துல சப்போஸ் ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க, எனக்கு அன்னைக்கு போய் நான் பேங்க்குக்கு போகணும், அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் போகாதீங்க. அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், அந்த கடனை அடைக்கவே முடியாது. சரி, இன்னைக்கு நான் லோன் அடைக்க போற நாள், இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமம், போகாதீங்க. திரும்ப அங்கேயும் ஏதாவது ஒரு அலைச்சலோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை கட்ட முடியாமல் போகிற சூழ்நிலையோ இல்லை மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒன்று சந்திராஷ்டமம் நம்மளுக்கு பண்ணி விட்டுரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சந்திராஷ்டம காலங்களில் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது, தெய்வ வழிபாடோடு இருந்துக்கிறது நல்லது. எதற்காக கடன் வாங்குறோம், வீண ஆடம்பரத்துக்கு வாங்குறோமா, கால்குலேட்டிவாக இருந்து சிக்கனமாக இருக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலே யாருமே கடன் படணும் அப்படிங்கிறது கிடையாது. கடவுள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யார் யாருக்கு எப்படி எப்படி படியளந்து கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஆசைப்படப்படதான் கடனுக்குள்ளே போய் நம்ம விடுவோம். ஆசை ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.